ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் ஆஸ்மெண்ட்ஸ் கிளப். ஸோ டிஎன்பிசியிலேருந்து அவங்க சிலபஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து சிலபஸ் ஆக்சுவலாக ரிவைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வர 2025 வரக்கூடிய குரூப் 2ல் நிறைய சேஞ்சஸ் நடக்குது. அதில் முக்கியமான சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்லேயுமே மேஜராக நடக்குது. இங்கிலீஷில் வந்துட்டு அந்த நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க இவ்வளோ நாள் வச்சுருந்த வன்மத்தை எல்லாமே அப்படியே மொத்தமாக கக்கிட்டாங்க. இந்த சிலபஸ் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட எஸ்எஸ்சி சிலபஸ்ன்னு சொல்கிறாங்க. தப்பு. எஸ்எஸ்சி சிலபஸ் சிம்பிளாகவே இருக்கும். இது அதை விட காம்ப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. பழைய சிலபஸ்க்கு இந்த சிலபஸ்க்கு என்ன வித்தியாசம்னா, பழைய சிலபஸ் அவங்க அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பழைய சிலபஸில் இருந்த எதுவுமே அவங்க மேக்ஸிமம் எடுக்கவே இல்லை. அந்த சிலபஸில் அப்படியே தான் இருக்குது. மேபி இந்த ஃப்ரேசஸ் அந்த மாதிரி விஷயங்களை தூக்கிட்டு இருந்தாலும் ஆக்சுவல் ஃப்ரேசஸ் மறுபடியும் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் தான் வச்சுருக்காங்க. புதுசாக நிறைய விஷயத்த கூட அவங்க ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல அவங்க செக்மெண்ட்டில் நிறைய இது மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி தான் நாங்கள் கேள்வி கேட்போம், இந்தந்த டாப்பிக்கில் இவ்வளோ கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இப்போ அதை தான் நம்ம டீகோட் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் என்னன்றது எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அதனால் என்னென்ன டாப்பிக்கு எப்படி எப்படிலாம் கேட்பாங்கன்றது தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் இதிலேயே நம்ம ஒரு சில இடத்துல கிளாரிட்டி நமக்கு கிடையாது. அவங்க வந்து அது எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை. மேபி அவங்க ஒரு சாம்பிள் பேப்பர் கொடுத்தாலோ இல்லை ஃபஸ்ட் டைம் யாராவது எக்ஸாம் எழுதிட்டு வந்தால் மட்டும்தான் நமக்கு அது எக்ஸாக்டாக என்னன்னு தெரியும். இல்லை அவங்க எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இந்த சிலபஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அனுப்புனாங்கன்னா நல்லது. பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியாது. பட் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படி பண்ணால் கொஞ்சம் பெட்டர். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிராமரில் 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. கிராமர் ஃபஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மொத்தம் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கிராமர்லேருந்து வரதா இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேட்கலாம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ்னால் இல்லைனா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கேட்கலாம். அப்படி கேட்போங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 4 வேர்ட்ஸ் இருக்கும். இதில் நவுன் எது, வேர்ப் எது, அட்வர்ப் எது, இதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இல்லை ஆட் மேன் அவுட் கேட்கலாம். இல்லை பிக் தி ஆட் ஒன் அவுட்னு சொல்லும்போது 3 அட்வர்பாக இருக்கலாம், 1 அட்ஜெக்டிவாக இருக்கலாம், அதை நம்ம தூக்குறதா இருக்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல அதே தான் இந்த இடத்துல வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்றது அதுதான். அது போக நீங்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிக்கும்போது எல்லா 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி வரக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே அதை நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து கன்கார்டன் கொடுத்துருந்தாங்க. இதை சிம்பிளாக அவங்க சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்னு சொல்லியிருக்கலாம். பட் ஏன் இப்படி யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. கன்கார்டன்றது என்னென்னா உடன்படிக்கை. சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கையை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வைக்கலாம். இது நமக்கு மோஸ்ட்லி எரர் ஸ்பாட்டிங்காக தான் வரும். அதாவது ராகுல்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு நான் ஆர் யூஸ் பண்ணேன்னா அது தப்பு. தே யூஸ் பண்ணும்போது இஸ் யூஸ் பண்ணால் தப்பு. அப்போது சிங்குலர் சப்ஜெக்ட் வரும்போது சிங்குலர் வேர்ப் தான் வரணும், இஸ். ப்ளூரல் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது ப்ளூரல் வேர்ப் தான் வரணும், ஆர். இதுதான் நமக்கு கன்கார்டன் சொல்லுவோம். அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டென்சஸை லாஸ்ட் டைம் அவங்க கேட்டிருந்தாங்க தான். ஸோ லாஸ்ட் டைம் எப்படி வந்ததோ அப்படி தான் இந்த தடவை வரும். ஆக்ட் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அப்படி தான். இப்போ புதுசாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் வந்திருக்கு. ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி. பட் நம்ம லாஸ்ட் டைம் ஆக்ட் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை நான் கவர் பண்ணியிருப்பேன். இப்போது ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது என்னென்னா ஒரு வாக்கியம் தான். ஆனால் அந்த வாக்கியத்தை கேள்வியாக மாற்றணுன்னா அது இன்ட்ராகேட்டிவ். பட் அதே வாக்கியத்தை ஒரு கட்டளையாவோ ஒரு ஆர்டர், கமாண்ட், ரிக்வஸ்ட், சஜஷன் அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்தோம்னா இம்பரேட்டிவ். எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி எக்ஸ்க்ளமேஷன் மார்க், ஆச்சரியக்குறி போட்டு எழுதக்கூடிய சென்டென்சஸ் எல்லாமே நமக்கு எக்ஸ்க்ளமேட்டரி. நம்ம பார்ப்போம்ல வாட் அ மூவி அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அது நமக்கு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஓகே, அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இதில் இருக்கக்கூடிய அசர்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்பாங்க, இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒன்று வரலாம். ஆனால் அதை விட முக்கியம் ரெண்டாவது தான், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த ஃபாலோவிங் சென்டென்சஸ். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 4 சென்டென்சஸ் கொடுக்குறோம். இந்த 4 சென்டென்ஸை ஒன்று இன்னொரு வகையில் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ கவனிங்களேன். ஐ வுட் லைக் அ கப் ஆஃப் காஃபி அப்படின்னு நான் போடுறேன். கப் ஆஃப் காஃபி. இது வந்து நம்ம டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம், ஒரு அசர்டிவ் ஸ்டேட்மெண்ட். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை இம்பரேட்டிவாக மாற்றணுன்றாங்க. இம்பரேட்டிவ் மாற்றணும்னா இப்போ ஐ வுட் லைக் அ கப் ஆஃப் காஃபியில் சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும். பட் இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸில் சப்ஜெக்ட் இருக்காது. அப்போ அதை எப்படி மாற்றலாம்னா ப்ளீஸ் கிவ் மீ அ கப் ஆஃப் காஃபி அப்படின்றது நம்ம மாற்றுவோம். கப் ஆஃப் காஃபி அப்படின்றது மாற்றுவோம். மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்க, அசர்டிவ்ஸ் இன்டூ நெகட்டிவ்ஸ். ஸோ இப்போ இன்னும் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். அசர்டிவ்ஸ் இன்டூ நெகட்டிவ்ஸ் அப்படின்னா அசர்டிவ்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ்னா நாங்கள் ஆல்ரெடி தெரியும். இப்போ ஐ லைக் ஃபுட்பால் அப்படின்னு நான் எழுதுகிறேன். அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஐ லைக் ஃபுட்பாலோட நெகட்டிவ் சென்டென்ஸ் பிக் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா என்ன வரும், ஐ டோன்ட் லைக் ஃபுட்பால். ஐ டோன்ட் லைக் ஃபுட்பால்.
ஸோ இதுதான் அது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் இன்டூ ஸ்டேட்மெண்ட். அதாவது இப்போ நம்ம சொன்னோம்ல வாட் அ மூவி அப்படின்னு நான் எழுதுறேன். இந்த வாட் அ மூவி நான் எழுதும்போது ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டேன், எக்ஸ்க்ளமேஷன் வைக்கிறேன். இப்போ இது வந்து நான் நார்மலாக ஸ்டேட்மெண்ட்டை எழுதணும்னா அப்போ அந்த மூவி வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு, நல்ல நல்ல மூவின்றது தானே சொல்லுவோம். அப்போ என்ன சொல்லலாம், இட் வாஸ் அ கிரேட் மூவி அப்படின்னு நம்ம எழுதுவோம். இட் வாஸ் அ கிரேட் மூவி அப்படின்றது எழுதலாம். அப்போ இந்த எக்ஸ்க்ளமேட்டரியை நார்மல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லும் போதே மேக்ஸிமம் அது பார்த்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அடுத்து இம்பரேட்டிவ் இன்டூ இன்க்விசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்ஸ். இன்க்விசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்ஸ்ன்றது என்னன்னா இந்த WH வச்சு வரக்கூடிய இன்ட்ராகேட்டிவ்ஸ் தான் இன்க்விசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் இம்பரேட்டிவை எப்படி இன்க்விசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்ஸாக மாற்ற முடியுன்றது எனக்கு தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கால் மீ அப்படின்னு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இம்பரேட்டிவ். இது இன்ட்ராகேட்டிவ் மாற்றும் போது கேன் யூ கால் மீன்னு போடலாம். ஆனால் கேன் யூ கால் மீன்றது இன்க்விசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் கிடையாது. WHல வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணக்கூடியது தான் இன்க்விசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. மேபி எனக்கு தெரிஞ்ச நார்மல் இன்ட்ராகேட்டிவ் தான் அப்படி போட்டிருக்காங்களா என்னன்றது தெரியல. ஸோ இந்த ஏரியாவில் இன்னும் கொஞ்சம் அவங்க கிளாரிட்டி கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு சாம்பிள் பேப்பர் ரிலீஸ் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து இம்பரேட்டிவ்ஸ் இன்டூ அப்ரிஷியேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இம்பரேட்டிவ் இன்டூ அப்ரிஷியேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஒரு கமாண்ட் அண்ட் ஆர்டர் தானே, நான் ஃபாலோ த ரூல்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு போர்டு போடுறேன். இது வந்து ஒரு ஆர்டர். இது அப்ரிஷியேட்டிவான எப்படி மாற்றுவேன்னா, சில நேரம் நீங்கள் ரோடில் சயின்ஸ் பார்த்துருப்பீங்க, தேங்க்ஸ் ஃபார் ஃபாலோவிங் த ரூல்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன் இப்படி போடுறாங்கன்னா நீங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அப்படி சொல்லுவாங்க. அது கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் லீவிங் யுவர் ஃபுட் வேர்ஸ் அவுட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. லீவ் யுவர் ஃபுட் வேர்ஸ் அவுட் சைடுன்னு சொன்னாங்கன்னா அது நமக்கு இம்பரேட்டிவ். அது வந்து ரொம்ப தேங்க்ஸ் இதை பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னன்னா அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். இந்த மாதிரி அப்ரிஷியேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸாக மாற்றணும். இம்பரேட்டிவாக வந்து அப்ரிஷியேட்டிவாக நமக்கு மாற்றணும். ஸோ இந்த ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன வந்திருக்குன்னா வேர்பு ஏரியாவை மெயினாக தனியாக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்பில் அவங்க மெயின் வேர்ப்ஸு, ஆக்சிலரி வேர்ப்ஸ், ரெகுலர் இர்ரெகுலர் வேர்ப்ஸு, இன்ஃபினிட்டிவ் ஜெரன்ஸ் பார்ட்டிசிபல், இது லாஸ்ட் டைமே நமக்கு இருந்தது. ஸோ ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ எல்லா வேர்புக்கும் அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபல் இது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது அப்படி தான் இது வர முடியும். இப்போ ரைட்டுன்னு ஒரு வேர்டு கொடுக்குறாங்கன்னா இந்த ரைட்டோட பாஸ்ட் டென்ஸ் என்னன்னு கேட்கலாம். அது ரோட்டாக இருக்கும். பாஸ்ட் பார்ட்டிசிபல் ரிட்டனாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி ஏதாவது கொஷின்ஸ் கொண்டு வருவாங்க. இர்ரெகுலர், ஸோ ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர்னா தான். இப்போ ரைட் ரோட் ரிட்டன்றது இர்ரெகுலர். இதுவே நான் லெட்ஸ் சே ப்ளே அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோன்னா இதோட பாஸ்ட் டென்ஸ் நமக்கு பிளேட், பாஸ்ட் பார்ட்டிசிபல் நமக்கு பிளேட். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக ஈடியை மட்டும் எடுக்கக்கூடியதை நம்ம ரெகுலர் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். இர்ரெகுலருக்கு பேட்டர்னே இருக்காது, ஒன்று ஒரு ஃபார்மில் வரும். அப்போ அதை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின்ஸ் இந்த தடவை வரும். கொஷின் டேக்ஸ் லாஸ்ட் டைம் பார்த்தது தான். சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது தான். டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸில் இப்போ சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரேசஸ் அண்ட் கிளாசஸ்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் படிக்கும்போது நம்ம ஃப்ரேசஸ் அண்ட் கிளாசஸ் படிச்சிருவோம். ஓகேவா? அதனால் இது வந்து புதுசாக எதுவும் ஆட் பண்ணலை, அதே தான் திருப்பி இருக்குது. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ஸ் லாஸ்ட் டைம் அவங்க கொடுத்துருக்காங்க. அது 3 தான் இருக்கும், பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். அதுவும் பிரச்சனை கிடையாது. மேபி இந்த தடவை டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ஸில் இப்போ கம்பேரிட்டிவ் கொடுத்துட்டு அதை சூப்பர்லேட்டிவாக மாற்ற சொல்கிறது, சூப்பர்லேட்டிவ் கொடுத்துட்டு அதை பாசிட்டிவாக மாற்ற சொல்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். அடுத்து டைரக்ட் டு இன்டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டு டைரக்ட். இது வரைக்கும் டைரக்ட் இன்டைரக்ட் கேட்டதில் எனக்கு தெரிஞ்சு 2017க்கு முன்னாடியில் பழைய பேப்பரில் இருந்திருக்கு. இப்போ நமக்கு வந்து லாஸ்ட் டைம் நமக்கு வந்தது கிடையாது. ஸோ டைரக்ட் இன்டைரக்ட் இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறாங்க. ஓகே. அடுத்து சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்சஸ். சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்சஸ் என்னன்னா ஒரு சிம்பிள் சென்டென்ஸை காம்பவுண்டாக மாற்றணும், இல்லை காம்பவுண்டு கொடுத்தாங்கன்னா காம்ப்ளெக்ஸாக மாற்றணும், இல்லை காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாங்க காம்பவுண்டு, இல்லை அதை சிம்பிளாக, இந்த மாதிரி மாற்றக்கூடியது தான் நமக்கு சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்சஸ். ஸோ கிட்டத்தட்ட அந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸில் சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் படிச்சோம்ல, அதை பேஸ் பண்ணி தான் வரும். இது கொஞ்சம் ட்ரிக்கி தான். ஏன்னா இப்போ நம்ம சிம்பிளாக காம்பவுண்டாக காம்ப்ளெக்ஸாக கண்டுபிடிச்சா போதும். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குற ஆப்ஷன்லேருந்து இதோட காம்பவுண்ட் சென்டென்ஸ் என்ன, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிச்சோன்னா இதை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். இப்போ அவங்க வந்து காம்பவுண்ட் தானே கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்போ 4 ஆப்ஷனில் மற்ற காம்பவுண்ட் ஒன்றா தான் இருக்க முடியும், பாக்கி 3 காம்பவுண்ட் இல்லாமல் தான் இருக்க போகுது. ஸோ நம்ம ஈஸியாக இதையும் நம்ம பண்ணிடலாம். லாஸ்ட் வந்து பங்க்சுவேஷன்ஸ். இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பங்க்சுவேஷன்ஸ் பார்க்குறோம். ஃபுல் ஸ்டாப் எங்கே வைக்கணும், கமா எங்கே வைக்கணும், ஹைஃபன் எங்கே போடணும், எக்ஸ்க்ளமேஷன்ஸ் மார்க் எங்கே யூஸ் பண்ணணும், கொஸ்டின் மார்க்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் இந்த பங்க்சுவேஷன்ஸ் படிக்கணும். இது ஒரு புதிய ஏரியா இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்து வெக்காபுலரி. வெக்காபுலரி லாஸ்ட் டைம் கேட்டால் அதே அப்படியே தான் இருக்குது.
சினோனிம், ஆண்டனிம், ஹோமோனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ், கொலோகேஷன்ஸ். கொலோகேஷன்ஸ்ன்றது என்னன்னா இப்போ சில வேர்ட்ஸை வந்து எப்பவுமே கம்பைனாக யூஸ் பண்ணுவாங்க. ஆல் த பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் கம்பைண்டாக யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ். இந்த மாதிரி ஏதாவது கொலோகேஷன் சொல்லுவாங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கம்பைன் தான். இப்போ ஆல் த குட் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ண மாட்டாங்க, ஆல் த பெஸ்ட்னு சொல்லி தான் விஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொலோகேஷன்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸை தான் நம்ம இந்த இடத்துல கொலோகேஷன்ஸை கேட்பாங்க. அடுத்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தது ஃப்ரேசல் வேர்ப்ஸு. ஸ்பெல்லிங்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். ஸ்பெல்லிங்ஸ் எந்த கொஷின் கொடுத்துருக்க வேர்ட்ஸில் எந்த வேர்டு கரெக்டான ஸ்பெல்லிங்கில் இருக்குது, இல்லை எது தப்பான ஸ்பெல்லிங்கில் இருக்குது கேட்கலாம். கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸு, அதாவது சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் தான். ஒரு சென்டென்ஸாக கொடுத்துட்டு அதில் ஒரு பிளாங்க் வச்சுருவாங்க, அதில் எந்த வேர்டு கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது கேட்கலாம். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, இது எஸ்எஸ்சியில் அடிக்கடி கேட்கக்கூடியது, இப்போ மறுபடியும் டிஎன்பிசியில் வந்திருக்கு. ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் என்னென்னா, இப்போ சினோனிம் கொடுத்து அந்த ஒரு வேர்டு கொடுத்து அந்த வேர்டுக்கான நியரஸ்ட் மீனிங்கில் இருக்க இன்னொரு வேர்டு கேட்குறாங்களே, இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேர்டோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவாங்க, வேர்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அந்த எக்ஸ்பிளைன் பண்ண வேர்டுக்கான ஆக்சுவல் வேர்டை நம்ம எடுத்து போடணும். எக்ஸாம்பிள், பீப்புள் ஹூ டொனேட் ஃபார்ச்சூன் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் ஹியூமன் கைண்டுன்னு போடுறாங்க. மனித குலம் நல்லா இருக்கிறதுக்காக அவங்க கிட்ட இருக்க சொத்துக்களை தானமாக கொடுக்குறாங்க. அப்போ அவங்களை என்னன்னு சொல்லலாம்னா ஃபிலாந்த்ரோபிஸ்ட்னு சொல்லலாம். அவங்களை என்னன்னு சொல்லலாம்னா ஃபிலாந்த்ரோபிஸ்ட்னு சொல்லலாம். அப்போ ஃபிலாந்த்ரோபிஸ்ட்ன்றது ஆப்ஷனில் இருக்கும். ஆனால் இங்கே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவாங்க. இந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு ஃபிட் ஆகக்கூடிய ஒரு வேர்டு எடுத்துகிட்டு வந்து நான் சொல்லணும். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். இது இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம ஃபிலாந்த்ரோபிஸ்ட்னு ஒரு வேர்டு எடுக்கலாம். இவர் வந்து மக்கள் நலனுக்காக காசு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் என்ன சொல்லணும்னா அவர் ஒரு ஃபிலாந்த்ரோபிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் வேர்ட் கிரியேஷன். வேர்ட் கிரியேஷன்றது ஒரு வேர்டு கிரியேட் ஆகும்போது இப்போ நம்ம ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம்ல, அது பேஸ் பண்ணி தான். அதே தான் கிட்டத்தட்ட டெரிவேட்டிவ்ஸுமே வரும். ஸோ டெரிவேட்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இது வரும் தெரியுமா, ஃபார் எக்ஸாம்பிள் பிரன்ச்னு ஒரு வேர்டு வரும். பிரன்ச்ன்றது என்னவா வரும்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் மீல் சேர்ந்தால் தான் நமக்கு லஞ்ச் சேர்ந்தால் தான் நமக்கு பிரன்ச். அந்த மாதிரி இதுதான் நமக்கு டெரிவேட்டிவ்ஸ். அப்புறம் இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிங்குலர் அண்ட் ப்ளூரல் இன்க்ளூடிங் ஜீரோ ப்ளூரல் கொடுத்துருக்காங்க. சிங்குலர் ப்ளூரல் இன்க்ளூடிங் ஜீரோ ப்ளூரல், அதாவது ஒரு வேர்டு நான் கொடுக்குறேன், அந்த வேர்டு சிங்குலராக இருந்தால் நீங்கள் ப்ளூரல் கொண்டு வரணும், ப்ளூரலாக இருந்தால் சிங்குலர் கொண்டு வரணும். பிரச்சனை என்னன்னா சில வேர்ட்ஸ்க்கு ப்ளூரல் ஃபார்மே கிடையாது. அது கொடுத்தாங்கன்னா இதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் இல்லை அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஜீரோ ப்ளூரல். இப்போ வாட்டர் கொடுக்குறாங்க, வாட்டருக்கு நான் ப்ளூரல் ஃபார்ம் வாட்டர்ஸ் கிடையாதுல்ல, அப்போ ஆப்ஷனில் ப்ளூரல் ஸ்ட்ரக்சர் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு கொடுக்கலாம். அதை நம்ம டிக் பண்ணணும். வேறு என்ன இருக்குது? அப்ரிவேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் நம்ம பார்த்தது தான். காம்பவுண்ட் வேர்ட்ஸு, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மேபி இங்கே ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை ஆப்ஷன்ஸ் கொடுத்து இந்த எக்ஸ்பிளனேஷன் எந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் செட் ஆகுதுன்றதை கேட்கலாம். ஆனால் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் மறுபடியும் லிட்ரேச்சர் பார்ட் தனியாக வச்சுருக்காங்க, அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக டீல் பண்ணுவாங்க. இந்த ஏரியா தான் எனக்கு விளங்காத ஒரு ஏரியா. எனக்கு ஒன்றுமே விளங்கலை. லெட்டர் ரைட்டிங் ஃபஸ்ட் டைமு நான் கேள்விப்படுறேன். மல்டிபிள் சாய்ஸ் கொஷனில் கேட்பேன்னு சொல்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ், லெட்டரில் ஃபார்மல் இன்ஃபார்மல் 2 டைப் இருக்கும். இல்லை மல்டிபிள் சாய்ஸில் கேட்பறது, இதை நான் எப்படி புரிஞ்சிக்க எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஒருவேளை நான் ஒரு இமேஜினேஷன் என்ன பண்ணுவேன்னா இப்படி கேட்பாங்களா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் அ ஃபார்மல் லெட்டர், சென்டர்ஸ், அட்ரஸ், சப்ஜெக்ட், சாலுடேஷன், ஸ்லாங் வேர்ட்ஸ். இதில் எது வந்து ஒரு ஃபார்மல் லெட்டரில் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்லாங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஆக்சுவலாக சப்ஜெக்டும் யூஸ் பண்ணக்கூடாது. சாரி, சப்ஜெக்டில் யூஸ் ஃபார்மல் தானே, கரெக்ட். ஸ்லாங் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி கேட்பாங்களா? இல்லை ஏதாவது ஒரு சின்ன செக்ஷன் கொடுத்துட்டு லெட்டரே எழுத சொல்லுவாங்களா ஒரு 50 வேர்ட்ஸில்? எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே மல்டிபிள் சாய்ஸில் எப்படி கேட்பாங்க? 4 லெட்டர் கொடுக்கும், நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி எழுதுங்கன்னு சொல்லுவாங்களா? எனக்கு ஒன்றுமே இந்த இடத்துல புரியலை. மல்டிபிள் சாய்ஸில் லெட்டர் ரேட்டிங் எப்படி கேட்க முடியுன்றது எனக்கு இன்ன வரைக்கும் புரியலை. ஃபஸ்ட் டைம் இதான் நான் பார்க்குறேன். ஜம்பிள் சென்டென்சஸ் நீங்கள் இன்கேஸ் எக்ஸசிவ் இல்லை மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ABCD அப்படின்னு சொல்லிட்டு 4 சென்டென்சஸ் கொடுத்துருவாங்க. இந்த 4 சென்டென்ஸுமே ஷஃபிள் ஆகிருக்கும். இது 4க்கு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரு மீனிங்ஃபுல் பேராகிராஃப் கிடைக்கும். அப்போ அதுதான் உங்களோட டாஸ்க். 4க்கு அரேஞ்ச் பண்ணி ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணணும். அதான் ஜம்பிள் சென்டென்சஸ். ஃபைண்டிங் ஆன் த ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்சஸ். ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்ஸ்னால் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் போட்டு ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக எடுத்துகிட்டு வரலாம். அது ஒன்று இருக்குது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? மேக்கிங் குவரிஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்கிங் குவரிஸ்
அவங்க query ரைட்டிங் எழுதுறாங்களா? ஏன்னா இந்த ஸ்கூல் புக்ஸில் பார்த்தீங்கன்னா query ரைட்டிங் இருக்கும். இந்த லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் ரைட்டிங் அந்த மாதிரி சொல்லிட்டு query ரைட்டிங் ஒன்று இருக்கும். அதை கேட்குறாங்களா? தெரியல. இன்ஃபரன்சஸ், பிளாங்க்ஸ், சப்ஸ்டியூஷன்ஸ் இது எதுக்குமே எந்த பொருளும் இல்லை. ஜஸ்ட் லைக் தட் இன்ஃபரன்சஸ், பிளாங்க்ஸ் அண்ட் சப்ஸ்டியூஷன்ஸ் போட்டாங்கன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கின்றது எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்கான்றது நான் தேடி பார்த்த வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. பட் இருந்தாலும் நான் என்னோட சர்ச் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்கேஸ் எனக்கு தென்பட்டுச்சுன்னா இந்த வீடியோஸ்லாம் இதுக்கப்புறம் அப்கமிங்லாம் நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஸோ டெக்னிக்கல் டேர்ம்ஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎஸ் சொன்னால் யார் அப்படின்னு கேட்கலாம். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னா யார், எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர்னா யார், மேனேஜர்னா யார், ஜென்ரல் மேனேஜர்னா யார் அப்படி கேட்கலாம். டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஜென்ரல் அண்ட் அஃபிஷியல் டேர்ம்ஸு. ஜென்ரல் அண்ட் அஃபிஷியல் டேர்ம்ஸ்னால் இப்போ விஏஓ இதெல்லாம் வந்து அஃபிஷியலாக யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸு, அதுக்கான மீனிங்ஸ் கேட்கலாம். அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் ஒன்லி பேசிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரொம்ப ஹையர் லெவலில் போக மாட்டாங்க. நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி வேர்ட்ஸ் வச்சு கேட்கலான்னு நினைக்கிறேன். என்னோட கெஸ் இதான். அடுத்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 20 கொஷின். அன்சீன் பேசேஜஸ் ஒன்றும் இல்லை, பேசேஜஸ் தான். ஸ்கூலில் கொடுக்கும்போது 11th 12th பார்த்தீங்கன்னா அன்சீன் பேசேஜஸ் கொடுப்பாங்க. அதாவது உங்கள் புக்குக்குள்ளே வராதது, இது இவங்களாம் புதுசாக எடுத்து கொடுக்கக்கூடியது, அவ்வளோதான். ரொம்ப புதுசாலாம் கிடையாது. அப்போ அவங்க என்ன பேஸ் பண்ணுவாங்கன்னா நியூஸ் பேப்பரு, அதான் ஹெட்லைன்ஸு, எடிட்டோரியல்ஸ், கவர்மெண்ட் ரிலேட்டட் நியூஸ் இதெல்லாம் ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்து கீழே ஆப்ஷன்ஸ் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நார்மல் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான். இல்லை எப்படி கொஷின் டைப்ஸ் வருன்றது சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் கொஷின் ஒன்று வச்சுருக்காங்க, வீக் கொஷின் ஒன்று வச்சுருக்காங்க. ஸ்ட்ராங் கொஷினா என்ன, வீக் கொஷினா என்ன வரைமுறையில் இது வருதுன்றது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணால் தான் தெரியும். மேட்ச் த ஃபாலோயிங்னு கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங்னா இப்போ இங்கே சில டேட்டா இருக்கும், இங்கே அதுக்கான ஆன்சர்ஸ் இருக்கும். இதை நம்ம மேட்ச் பண்ணி கீழே ஆப்ஷன்ஸ் வரும்ல, இந்த நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இந்த பிசிஏ ஏடியா எந்த பேட்டர்ன் கரெக்டாக இருக்குன்னு நம்ம டிக் பண்ணணும். அது மேட்ச் த ஃபாலோயிங்கு. சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் கொடுத்துருக்காங்க. சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் எனக்கு தெரிஞ்சு என்னவா இருக்கணும்னா, அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பேசேஜ்லேயே ஒரு லைன், ஒரு பிளாங்க் கொடுத்துருவாங்க. அந்த பிளாங்க்குக்கு கரெக்டான வேர்டை நம்ம ஃபில் பண்ணுன்ற மாதிரி வரும். இப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனாக ஒரு ஃபுல் பேசேஜ் தானே இருக்கும், அதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் பிளாங்க் கொடுத்துருவாங்க. அந்த பிளாங்க்குக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம், அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் அந்த ஒரு டாஸ்க் இருக்குது. அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ். ஸோ அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ்னா சர்டைன்மெண்ட். ஸோ சர்டைன்மெண்ட்னு சொல்லும்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்ற வரக்கூடிய கொஷின்ஸு. அப்புறம் சூஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸ். மேபி தீமாக இருக்கலாம், டைட்டிலாக இருக்கலாம், அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஷின்ஸ். டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. வேர்ட் டிரான்ஸ்லேஷன், சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன். ஒரு வேர்டு கொடுத்தா அதுக்கு இங்கிலீஷ் வேர்டு என்ன, இல்லை இங்கிலீஷ் வேர்டு கொடுத்தா அதுக்கு தமிழ் வேர்டு என்ன. சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன் ஒரு வாக்கியத்தை கொடுத்தா அந்த வாக்கியத்தை தமிழ் எழுதுறதோ இல்லை இங்கிலீஷ் எழுதுறதோ. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச மல்டிபிள் சாய்ஸில் வருமா? ஏன்னா மற்ற இடத்துல மல்டிபிள் சாய்ஸ் போட்டிருக்காங்க, இது மல்டிபிள் சாய்ஸில் தான் இருக்கணுன்ற என்னோட கெஸ்ஸு. திருப்பி அவங்க எழுத சொல்லுவாங்கன்றதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அதை உட்காந்து யாராவது திருத்தணும். அது கொஞ்சம் ஏன்னா லெவல் 1க்கு அதுக்கு ப்ரிலிம்ஸில் அது கொஞ்சம் ஹெஃப்டி டாஸ்க்கு, அதனால் அது பண்ண மாட்டாங்க என்னோட அசம்ஷன் படி. அடுத்து டென்ஸ் ரிலேட்டட் டிரான்ஸ்லேஷன். இப்போ சென்டென்ஸ் ஒரு பர்டிகுலர் டைமில் இருக்குன்னா அதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த டைம் மாறாமல் எழுதணும். டென்ஸு வாய்ஸ் ரிலேட்டட் டாஸ்க்ஸு மறுபடியும் அதே தான். வாய்ஸ் ரிலேட்டட் டாஸ்க்னா ஆக்டிவ் வாய்ஸ்னால் அதை தமிழில் மறுபடியும் ஆக்டிவ் வாய்ஸ் எழுதணும், பேசிவ் வாய்ஸ்னால் மறுபடியும் தமிழில் பேசிவ் வாய்ஸாக எழுதணும். ஓகேவா? லிட்ரரி ஒர்க்காக இதில் தான் பெரிய ஒர்க்காக பார்த்து விட்ருக்காங்க. இதில் நம்ம இப்போ லாஸ்ட்டாக பார்த்த சிலபஸும் இருக்குது. இதில் முக்கால்வாசி சிலபஸ் பார்த்தீங்கன்னா 2000 அந்த 7 லாஸ்ட்டாக ஒரு தடவை இங்கிலீஷ் நடந்துட்டு இருந்தப்போ ஒரு டைம் நிறுத்துனாங்க. அப்போ இருந்த நிறைய இது இருந்துச்சு. எனக்கு ஞாபகம் இருக்குன்னா ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் அப்போ இருந்துச்சு, க்ராக்கடைல் இருந்துச்சு, வேறு காமன் இப்பயும் இருக்குது. சில விஷயங்கள் அப்படி தான் இருக்குது. இந்த கிரம்பிள் ஃபேமிலி இப்படி இருக்குது. ஓகே, ஆனால் நிறைய இது நம்ம புதுசாக படிக்கிற மாதிரி தான் நமக்கு வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த ஏஜ் ஆஃப் ஷைவல்ரி, இது நமக்கு புதுசாக படிக்கிற மாதிரி இருக்குது. த லிசனர்ஸ் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்குது. யோர் ஸ்பேஸ் நம்ம பார்த்துட்டோம், ஸ்பெஷல் ஹீரோ பார்த்துட்டோம். ஆனால் என்னென்னா மேக்ஸிமம் பழைய இருக்கிறத ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, புதுசாக 2-3 விஷயங்கள் ஆட் ஆகிருக்கு. ஆன் கில்லிங் அ ட்ரீ, ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை, அட்வைஸ் ஃப்ரம் அ ட்ரீ, இது இப்போயும் மறுபடியும் நம்ம புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. ரிவர் நம்ம பார்த்துட்டோம், நேச்சர் த ஜென்ட்லஸ் மதர். ஸோ இந்த மாதிரி நிறைய புதுசாகவும் ஆட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா
10th ஸ்டாண்டர்டோட ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிட்டாங்க. ஏன்னா அப்போல்லாம் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்துட்டு இருந்தது லாஸ்ட்டாக நான் கண்டக்ட் பண்ண எக்ஸாமில். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கனால இப்போ 12th ஸ்டாண்டர்டில் எடுத்த டாபிக்ஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு 10th ஸ்டாண்டர்ட் இருக்க மற்ற டாபிக்ஸில் கை வச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அதே தான் நமக்கு இந்த இடத்துல நடந்திருக்கு. இல்லை நிறைய டாபிக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்து தான். த நைட் த கோஸ்ட் காட் இன், இதெல்லாம் நமக்கு புதுசாக வரக்கூடிய ப்ரோஸ். ஸோ இந்த ப்ரோஸ் ஏரியாவும் நம்ம சில விஷயங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இது நமக்கு எப்பவுமே ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காது. ஏன்னா இப்போ எப்படியுமே ஸ்டோரியாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஏரியா தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதில் நமக்கு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. அப்ரிஷியேஷன் அனாலிசிஸ் ஆஃப் போயட்ரி. இப்போ இந்த லைனில் என்ன மாதிரி ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த போயட்ரியில் என்ன சொல்ல வராங்க, இந்த லைன் எந்த போயம்லேருந்து வந்திருக்கு, இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த பேப்பரை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியுது, இவ்வளோ நாள் எல்லாரும் நிறைய பேர் வயிறு அறிஞ்சிட்டு இருந்தாங்க இங்கிலீஷ் வந்து ஈஸியாக இருக்குன்ட்டு. என்ன யோசனைகளோ தெரில. இதுக்கப்புறம் இங்கிலீஷ் எவனும் கையை வைக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு இந்த பேப்பர் வந்து செட் பண்ணியிருக்காங்க. பட் என்ன கேட்டால் இந்த சிலபஸை அவுட் ஸ்டேட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் டாபிக்ஸ் எல்லாமே இன்டர் கனெக்டடாக தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த கிராமரில் பார்த்தோம்ல, இந்த கிராமரில் நம்ம புதுசாக படிக்கக்கூடிய டாபிக்ஸ் இல்லை, ஆனால் அதே டாபிக்ஸை அவங்க மாஸ்க் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஏரியா மேபி கொஞ்சம் புதுசாக தெரியலாம், பட் இந்த ஏரியாவோ இது ஆல்ரெடி நம்ம பண்ணது தான். இப்போ கிராமரில் இந்த புது ஏரியா மட்டும் தான் வந்திருக்கு. அப்போ இதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டார்கெட் பண்ணோனாலே முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஏரியாவுக்கு நம்ம தயாராகிறது, இப்போ ஆல்ரெடி ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோமோ அதே தான் இங்கேயும் இருக்குது. இந்த ஏரியாவுக்கு நம்ம தயாராகிறது தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். 10 கொஷின்ஸ் வருது. இந்த 10 கொஷின்ஸை நம்ம வந்து கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது எக்ஸாக்டாக எப்படி கேட்பாங்க நமக்கு தெரியல. இதுக்கு நம்ம எல்லா வகையிலும் ரெடி ஆகலாம். ஆனால் இதை வந்து ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ண முடியாது. நம்ம மற்றதை வச்சு தான் ப்ளே பண்ண முடியும். இதை நம்ம பெருசாக ப்ளே பண்ண முடியாது. ஆனால் மற்ற எல்லா டாபிக்ஸுமே நம்ம மார்க்கை எடுக்க முடியும். இப்போ இந்த 10 கொஷின்ஸ் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வருதுன்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நம்ம அழகாக படிச்சலாம். ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. காம்ப்ரிஹென்ஷனும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிசியில் கொஞ்சம் சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஓகேவா, 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்ன்ற மாதிரி தான் வரும். அதனால் அது பயப்பட தேவையில்லை. ஸோ இப்போ ஆட் ஆனது பார்த்திங்கன்னா அந்த காம்ப்ரிஹென்ஷனும் கிராமரில் ஒரு புதிய ஏரியாவும் ரைட்டிங் ஸ்கில்ஸும் இது 3 தான் வந்திருக்கு. ஸோ ரைட்டிங் ஸ்கில்ஸ் மல்டிபிள் சாய்ஸில் கேட்பான்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி கேட்பாங்கன்றது இதுக்கப்புறம் வந்தால் தான் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப்பில் இப்போ நம்ம இந்த பேட்டர்ன்ஸை ஃபோர்ஸி பண்ணி இதுக்கேற்ற மாதிரி கோர்ஸை இப்போ நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் நாங்கள் பில்ட் பண்ணோடனே நம்ம சேனலில் உங்களுக்கு நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். ரெண்டாவது இது மறுபடியும் நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். வேறு எங்கெல்லாம் இந்த மாதிரி டாபிக்ஸ் எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அப்டேட்ஸ் வர தெரிய வைக்கிறேன். இப்போ நமக்கு அடுத்த கேள்வி, இப்போ இங்கிலீஷை நம்ம எடுக்கலாமா இல்லை நம்ம தமிழுக்கு போகலாமா அப்படின்றது அது உங்களோட பர்சனல் சாய்ஸ். என்ன கேட்டால் இங்கிலீஷ் இன்னும் அவ்வளோ தூரத்துக்கு காம்ப்ளிகேட்டட் கிடையாது. நம்ம கரெக்டாக சில ஏரியாஸை பார்த்தோம்னா மறுபடியும் அதே 90% மார்க்கை நம்ம எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை கரெக்டாக நம்ம கைட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அவ்வளோதான் விஷயம். இது போக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டெலிகிராம் சேனல் டிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பர்னு சொல்லிட்டு டெலிகிராம் சேனல் இருக்கும். லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.